ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு நம்ம செடியோட அப்டேட்ஸ் பார்ப்போம். பார்த்துட்டு கொஞ்சம் பராமரிப்பு பணிலாம் இன்னைக்கு பண்ணியிருக்கு. நேற்று வீடியோ போட முடியல, சாரி. ஏங்கிட்ட நேற்று உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம். இன்னைக்கு தான் சரி செடிக்கு கொஞ்சம் பராமரிப்பு பணிலாம் பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் மழை வரப்போகுது பார்த்தீங்களா? அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், செடியில் கொஞ்சம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சு செஞ்சோம்னா தான் மழை தூரவும் என்ன செய்யும், டக்குன்னு தளிர் அடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம எடுத்து நட்டம்ல விவர்ஸ், அதில் ஒன்று கத்திரிக்காய் செடி வந்திருக்குது. இங்கே தான் எங்கேயோ பார்த்தனே. இந்த இருக்கு பாருங்க. இது வந்து கத்திரிக்காய் செடி. இலைய பாருங்க. நான் குட்டியாக இருக்கும்போது எடுத்து நட்டியிருந்தேன். நான் இதை க்ரோ பேக்கை போட்டு என்ன செய்யணும், நட்டு விடணும். நான் கொஞ்சம் வளரட்டும்னு பார்க்கேன். இது வந்து சிகப்பு தண்டு கிட்ட கொடுத்துருக்காங்க. ஈடன் கார்டனில் வாங்கினேன்ல அது. இது அரைக்கீரை மாதிரி தெரியுது, இதுவும் இல்லைன்னா பச்சை தண்டு கீரையான்னு தெரில. ஆனால் இது சிகப்பு தண்டு கீரை. எல்லாத்தையுமே தனித்தனி க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கோம் பாருங்க. அது போக விவர் இதை பாருங்க, இவ்வளோ கோகோ பீட் எடுத்து என்ன செஞ்சுருக்கோம், நம்ம காய போட்டு எடுத்து வச்சுருக்கோம். நாளைக்கு தான் மண்கலவை ரெடி பண்ணணும். கொஞ்சம் மாட்டு சாணம் எடுத்து வரணும், காஞ்சது. அது போக கொஞ்சம் மண்புழு உரம் எடுத்தாந்து மண் எடுத்தாந்து கலந்து வைக்கணும். இந்த 4 பேக்கில் இருந்துச்சுல விவர்ஸ், பாவக்காய் கொடி, தட்டாம்பயிறு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் காஞ்சிருச்சு. அதனால் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். புதுசாக விதை போட்டு வந்திருக்குல்ல, அதை எடுத்து வைப்போம்னு சொல்லி வச்சுருக்கேன். இந்த பையில மண் வச்சுருக்கேன். இதையும் நம்ம இந்த காப்பி கிளாஸில் வச்சுருந்தோம்ல, எடுத்து இங்கே வச்சோன்னா கொஞ்சம் பெரிய இலையாக வந்திருக்கு பாருங்க, கத்திரிக்காய் நாற்று. நான் அத்தனையும் என்ன செய்யணும், தனித்தனியாக எடுத்து நடவு செய்யணும். இங்கே பாருங்க விவர்ஸ், நித்தியம் இலையை ஃபுல்லாக என்ன செஞ்சுருக்கேன், நல்லா கட் பண்ணி விட்ருக்கேன். இன்னும் ஒரு மழை துளி விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ புது தளிராக வரும். பூ தளிராக வந்துச்சுன்னா சரி, நிறைய மொட்டை அடிக்கும். இந்த மழை சீசன் வர்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சோன்னா, ஆடி மாதத்துல அப்படி மொட்டை என்ன செய்யணும், ஒட்டை கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி விட்டா சரி, சட சட சடன்னு நல்லா தளிர் வந்துடும். நல்லா எடுத்து இந்த கம்புமே எல்லாம் விட்டுருந்துச்சு, திருப்பி எடுத்து கட்டி வச்சுருக்கேன். இன்னும் 2 3 பாவக்காய் கொடி நிறையா தான் வந்துருச்சு. 2 3 மட்டும் கிடக்கு, அதுலேயும் பாவக்காயெல்லாம் கிடக்குது. அதுபோக விவர்ஸ், இந்த சீனிக்கிழங்க 2 வச்சுருந்தேன்ல இந்த க்ரோ பேக்கில், அதை எடுத்து என்ன செஞ்சுட்டேன், தனியாக எடுத்து ஒன்று தரையில் நட்டு விட்ருக்கேன். இந்த வச்சுருக்கேன் பாருங்க. இந்த இடத்துல கொஞ்சம் முந்தி வந்து காய்கறி உரத்தெல்லாம் தோண்டி தோண்டி மூடி வச்சுருந்தேன். அதனால் நான் கொஞ்சம் மண் பொல பொலன்னு இருக்கா, அதில் அந்த சீனிக்கிழங்க ஊனி வச்சுருக்கேன். கிழங்கு இந்த மண்ணுக்குள்ளேயே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம்ல, அதனால் இதில் வச்சுருக்கேன். இதில் தொட்டியில் வச்சுருக்குது, இந்த பையில் இருக்கிறது கிழங்கு வந்துருச்சான்னு தெரில. வளர்ந்துக்கிட்டே தான் போகிறாங்க. இதை பாருங்க, வெட்டி விட்டதுக்கப்புறம் எவ்வளோ நீளம் வளர்ந்து போயிருக்கு பாருங்க. அப்படியே சல்லுன்னு வளர்றாங்க. கிழங்கு வச்சுருக்கான்னு தெரில. வச்சு எப்படி 2 மாதம் தாண்டி இருக்கும். பீக்கங்கூட எவ்வளோ செழிப்பாக வந்திருக்குன்னு பாருங்க. ஒரு இதில் ஒன்றே வச்சுருக்கலாம், அவளுக்கு 2 வச்சுருக்கேன். ஒன்றே நல்லா பெருசாக வருது, 2வதுக்கு வர இடம் இல்லாமல் வருது. பார்க்கணுன்னா அதையும் எடுத்து இன்னொரு இதில் தனியாக வச்சிட வேண்டியதான். இந்த கொஞ்சம் எல்லாத்துலேயுமே இந்த இலை கொய்யா இலை நிறைய விழுந்துருச்சு விவர்ஸ். அது எல்லாத்தையும் எடுத்து என்ன செஞ்சேன், முருங்கை மரத்துக்கு அடியில் போட்டு வச்சுருக்கேன். தண்ணி ஊற்ற ஊற்ற என்ன செஞ்சிடும், மக்கிரும். அதே மாதிரி இங்கே பப்பாளி மரத்துக்கு அடியில் என்ன செஞ்சுட்ருக்கேன், தோண்டி போட்டு வச்சுருக்கேன். இதே இந்த மக்கள் என்ன செய்யும், பழம் வந்து நல்லா சீக்கிரம் பெருசாகும். இன்னும் பறிக்கிற மாதிரி வரல பாருங்க. எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக இருக்குது. இதுக்குள்ளோடி ஒளிச்சு வச்ச ஒரு மக்காச்சோளம், அது மட்டும் இந்த வந்திருக்கு பாருங்க. இது ஒளிச்சு வைக்க போய் இந்த ஒரு மக்காச்சோளம் தப்பிச்சிருக்கு. மற்ற எல்லாத்தையும் அணிலார் பிடுங்கிட்டாரு. இது மேலே இலதலையாக கிடந்துச்சு, இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இன்னும் அதை பார்க்குறாங்களா என்னன்னு தெரில. எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக இருக்குது பாருங்க. இந்த டப்பாவில் வச்சது பாருங்க, இது ரெட் கலர் இது எல்லோ கலர். தண்ணி ஊற்றினோன்னே நல்லா சுருங்கிடுச்சு உங்களுக்கு. இப்படியே பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புதினாவும் தழுத்து வந்துருச்சு பாருங்க வியூவர்ஸ். நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் வச்சுருக்கோம், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கொழிஞ்சி பாருங்க இவ்வளோ நல்லா சூப்பராக இருந்திருக்குன்னு. எல்லா செடியுமே நல்லா அருமையாக வந்துக்கிட்டு இருக்காங்க. தேங்க்யூ.